எதுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு இப்படி உட்கார வச்சிருக்கீங்க? என்ன விஷயம்? சீக்கிரம் சொல்லுங்க. சொல்லுதம்ல, நான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். எது? யூடியூப் சேனலா? ஆனா அப்பா அதெல்லாம் கண்டென்ட் நிறைய கிரியேட் பண்ணணும்பா. அதுக்கு தாம்ல உங்க எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கேன். எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணலாம்னு முடிவெடுக்கணும்ல. ஓ, அப்படியா விஷயம்? சரி, யோசிப்போம். அப்பா நாம ஏன் அம்மா வச்சு ஒரு குக்கிங் சேனல் ஆரம்பிக்க கூடாது? ஏல, அது தின்னுட்டு எவல சாகுறது? பணக்காரனாவா ஐடியா சொல்லுனா பாதாளத்துல தலைவா ஐடியா சொல்ற? என்ன சொன்னோம்? ஆத்தி, உளறிட்டனே. அது சும்மாமா, சும்மா. உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறேன். குட்டிச்சாத்தான் கோத்து விட்டுட்டானே. அப்பா நீங்க ஏன் ஒரு மூவி ரிவ்யூ சேனல் ஆரம்பிக்க கூடாது? மூவி ரிவ்யூவா? அதுக்கெல்லாம் நிறைய விஷயம் தெரியணுமே. ஏல, அதெல்லாம் முன்னாடியிலே. இப்பெல்லாம் ஒரு நல்ல படத்தை கழுவி ஊத்துனாலே நம்ம ஓவர் நைட்ல ரீச் ஆயிடலாம். அப்பா ரிவ்யூ பண்ணா எப்படி இருக்குன்னு ஒரு சின்ன இமேஜினேஷன் பண்ணி பாப்போமா? சரியில. ஏல, வணக்கம் மாப்பிள்ள, தேனியில இருந்து. ஐயோ அப்பா, இது மூவி ரிவ்யூ சேனல்பா. ஏல, நீ சும்மா இருல, கூறுகட்ட குக்கரு. இதாம்ல இப்ப ட்ரெண்டு. ஏல, இந்த ரிவ்யூல நம்ம என்னத்தை பத்தி பார்க்க போறோம்னா, போன வாரம் ரிலீஸ் ஆன சனிக்கிழமை சண்முகம் படத்தை பத்தி தானே பார்க்க போறோம். ஏல, இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா, மாறி படத்துல வர சனிக்கிழமை அப்படின்ற கேரக்டர்ல இருந்து ஒரு லைனை உருவி லைட்டா பட்டிட்டிங்கரிங் பார்த்து இந்த படத்தையே எடுத்துட்டாங்கல. ஏல, இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, அந்த படத்துல அவர் சனிக்கிழமை ஆனா குடிப்பாரு, இந்த படத்துல இவர் சனிக்கிழமை ஆனாலே அடிப்பார்ல. எது? அடிப்பாரா? ஏல, ஆளுங்களை சொன்னல. ஏலே, நாசமா போன எடிட்டரு ஸ்கிரிப்ட பார்த்து எழுதல. தக் லைஃப் தங்கராஜ் ஒரு ஃபேமிலி ஷோல இருக்கிற 10 சப்ஸ்கிரைபரையும் துரத்தி விட்டுறாதல. எப்படில? இதை விட கேவலமா யாராலையும் பண்ண முடியாது. சரிப்பா, இந்த ரிவ்யூ சேனல் ஒத்து வரல, நம்ம வேற ஏதாவது யோசிப்போம். ஏல, எனக்கு ஒரு ஐடியா தோணுதுல. நாம ஏன் ஒரு மணி மேக்கிங் சேனல் ஆரம்பிக்க கூடாது? மணி மேக்கிங்கா? அது எப்படி? இதோ இப்படிதான். வணக்கம்ல, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எந்த வேலையுமே செய்யாம படுத்துக்கிட்டே எப்படி ஒரே நாள்ல 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுனால பார்க்க போறோம். அட ஆமால, நான் சொல்ற அப்ளிகேஷனை மட்டும் நீங்க ஏத்துனீங்கன்னு வைங்க. ஏத்தனா? ஏத்துனா நான் நல்லா சம்பாதிப்பேன். எது? நீங்களா? ஐயோ, ஒல்லிட்டமே. எல்லாம் எடிட்டரு, இத கட் பண்ணி தூக்கிடல. ஏத்துனா நீங்க ஒரே நாள்ல 10,000 ரூபாய் சம்பாதிக்கலாம். இது மாதிரி டெய்லி நீங்க சம்பாதிக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏங்க, உண்மையாவே இப்பெல்லாம் சம்பாதிக்க முடியுமா என்ன? அட ஆமால, அவங்க வீடியோ பார்த்தாங்கன்னு வச்சுக்க, நம்ம சம்பாதிக்கலாம். ஆனா இதெல்லாம் தப்பு இல்லையாப்பா? பொய்ன்னு தெரிஞ்சா எப்படி திருப்பி திருப்பி அடுத்த வீடியோ எல்லாம் பாப்பாங்க? அட போல கூறுகட்ட குக்கரு. இப்பெல்லாம் இதாமல ட்ரெண்டிங்க. போய் யூடியூப பாருல, முக்காவாசி பேர் இப்படிதான் வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஃபாலோ பண்ற ஒருத்தரும் 1 ரூபா சம்பாதிச்சிருக்க மாட்டாங்க. ஆனாலும் அடுத்தடுத்த வீடியோ பார்ப்பாங்க. அப்போ உண்மையா சம்பாதிக்கிறதுக்கு வேற வழியே இல்லையா? ஒரு வழி இருக்குல்ல. என்னது? மூடிக்கிட்டு வேலைக்கு போகணும். அப்பா இதெல்லாம் வேலைக்கே ஆகாது, பேசாம ஒரு டெக் சேனல் ஆரம்பிச்சிடலாமா? டெக் சேனலா? வணக்கம்ல, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சந்தைக்கு புதுசா வந்திருக்க இந்த போனை பத்தி தான். இந்த போனை பத்தி சொல்லணும்னா, இதுல முன்னாடியும் பின்னாடியும் கேமரா இருக்கு. இதுல நீங்க போட்டோ எடுத்துக்கலாம். அப்புறம் சைட்ல வால்யூம் பட்டன் இருக்கு. இதுல நீங்க சவுண்டை ஏத்திக்கலாம், இறக்கிக்கலாம். இது மட்டும் இல்லல, இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஸ்கிரீன் இருக்கு. அதுல நீங்க என்ன படம் வேணாலும் பாத்துக்கலாம். இவனை அம்மே, அடி உதவுற மாதிரி யாரும் உதவ மாட்டாங்க. அப்பா இதெல்லாம் வேலைக்கே ஆகாது, லாஸ்ட் சான்ஸ். அம்மாவை தானே சமைக்க வேணாம்னு சொல்றீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச சமையல் குறிப்பை வச்சு ஒரு சேனல் ஆரம்பிச்சிடலாம். நம்ம சமையல் குறிப்பா? நல்ல யோசனைல. ஏன்டா பேராண்டிங்களா இப்படி நாசமா போறீங்க? கண்டதையும் சாப்பிட்டுக்கிட்டு கண்ட வீடியோவை பார்த்துக்கிட்டு ஏன்டா இப்படி நாசமா போறீங்க? தாத்தாவுக்கு மனசு வலிக்குதுடா. அப்பா என்னப்பா பண்றீங்க? ஏல, எனக்கு தெரிஞ்ச சமையல் குறிப்பு இதாம்ல. சும்மா இல்ல, 3 புள்ள பெற்றிருக்கேன். அம்புட்டும் எக்ஸ்பீரியன்ஸ்ல. உங்களை அம்மா அடிக்கிறதுல தப்பே இல்ல. அம்மா வந்துட்டேன்ப்பா, இனிமே இவனை நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு.
சரி அப்பா நாளைக்கு இருந்தீங்கன்னா பார்க்கலாம். பாய்.